பா சென்னையில் இருக்க ரொம்ப டிராஃபிக் ஜாம் அதிகமாகுதுப்பா. வண்டியே ஓட்டவும் இல்லைப்பா. நம்பா பஸ்ஸுக்கார உங்கள் ரைட்டு வாங்கி போப்பா. பேம். அந்த கேப்பில் பூந்து அப்படி போயிடலாம். இப்போதான்பா வண்டி ஃப்ரீயாக போகுது. காற்று வேறு மஜாவாக வருது. டேய் என்னடா சொன்னான்? மாமா போன சொன்னோம்டா. நீ வந்து கார் ஓட்டினீங்கிற சின்ன பசங்க மாரி. இதுவும் ஒரு எக்ஸசைஸ் தானேப்பா. நான் தான் அப்பயே சொன்னேன், பார்க்குலாம் வந்தாரு ஓட மாட்டாரு, வாக்கிங் பண்ண மாட்டாரு. சும்மா யாரு சொன்னா? 5 ரவுண்டு நந்துட்டு சும்மா ஃப்ரீயா ஆகணும் இந்த மாதிரி ஓயிட்டு நிக்கிறேன் பேர். பா ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு நடுப்பா. 5 ரவுண்டு போய் காலையில வந்து நந்துட்டேன்பா. இதுல வேற உடம்பு குறைக்கு போற, வெஜ்ஜி தான் சாப்பிடுவேன்ற நீ நம்பல. நான் அதை பேர் பூங்கால கேமரா இருக்கும், போயிட்டு அங்க செக் பண்ணு. எங்க ஸ்டேஷனுக்கு தான் போனா அது ஃபுட்டேஜ் வாங்கணும்னா நம்பலையா? நான் எப்படி நம்புறது? தண்டலை அடிச்சு காட்டுறேன் பாக்குறீங்களா? பண்ணுவா. சரி எத்தனை தண்டல் அடிப்ப? 3 அடிக்கிறேன் இப்போதுக்கு. சரி 2 அடி உன்னால முடிஞ்சா நான் பெட்டிங் காட்டுறேன். உனக்கு என்ன வேணும்? நான் இது கடையில் வாங்கி கொடுத்துட்டேன். ஆனால் வெஜ்ஜிலே வாங்கி கொடு. ஓகே இந்தா என் ஃபோனை வச்சுக்கோ. வாங்கி கொடுத்துருவல? கண்டிப்பா வாங்கி தரேன். பண்றல கிளாப் பண்ணுங்க, ஒரு பூஸ்ட் அப் பண்ணுங்க. ஜிமிகிலி பண்ணு பா சூப்பர்ப்பா. 2 சூப்பர் ஜிமிகிலி. 3 சூப்பர் மச்சான். போடு இன்னொன்னு போடு. நான் சொன்னது 3 தான் பண்ணேன். அதான் 3. ஆமா 3 போட்டான். போட்டல இன்னும் 2 இருக்குது, அதை போடு வா. என்னது 2 போடு? அதை போடு. நம்ம என்ன வேணா பாத்தியா எப்படி ஏமாத்துறான் பாத்தியா? 3 போட்டு ஒர்க் அவுட்னா எல்லாமே தான் ஒர்க் அவுட். அப்பல புல் அப்ஸ் மாப்ள அதை ஈஸியா போட்டுருவே நீ. எனக்கு சோறு வாங்கி தரேன்னா எது வேணாலும் போடுவேன். வா வெஜ்ஜில் என்ன வேணுமோ ஒன்று சாப்பிடலாம் வா. என்ன பண்ணணும்? புல் அப்ஸ் புச்சு தொங்கணும். இதுயா? ஆமா. இதெல்லாம் பூச்சி என்னால தொங்க முடியாதா? ஒஞ்சிரும்யா. நீ ட்ரை பண்ணி பாரு. என்னது? அது 2 புல் அப்ஸ் போடு. அதுல இதெல்லாம் போட முடியாது. வேணா வச்சு அடகடி வேணா போடுறேன். இது போட்டனா போலீஸ்ல புச்சு குத்துறாங்க. அப்ப தெரிஞ்சல என்ன தொங்க சொல்றீங்க? மாப்ள நீ ட்ரை பண்ணி பாரு மாப்ள. நீ ட்ரை பண்ணு. இவன் பைத்தியா வாக்கிங் வந்து பார் ஞாபகம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அந்த பார் இல்லப்பா, இந்த பார் பா, டபுள் பார். அது தொங்க தான் முடியல. இது எப்படி போணும்? ஃபர்ஸ்ட் நீ போட்டு பாரு மாப்ள. ஆமா போட்டு காட்டு. ஆமா இது போடு மாமா. இது டபுள் பார் போடு. போடு. இந்த மாதிரி ஒரு 3 வாட்டி பண்ணு. நீ 3 வாட்டி பண்ணு. இந்த மாதிரி ஷோல்டர்லாம் நல்ல ஒரு இது இருக்கும், பிராடாகும். நீ ட்ரை பண்ணு. உள்ள கொழுப்புலாம் அப்பதான்பா கரியா. நானும் ஐஸ் கட்டியாயா கொய்ப்பு கட்டியா? கொஞ்சம் கொஞ்சமா தான் கரியும். கொஞ்சம் கொஞ்சமா கறிதுக்கு தான் இது டபுள் பார் போடுன்னு சொல்றேன். ஆமா இதை போட்டாதான் உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும். என்னது ஏர்வம் இல்ல. வெயிட்ட போட்டு நிக்கணும். சப்போர்ட் பண்ணியா வந்து ஒரு கோச்சரா இருந்தீங்க. சரி வாப்பா. 2 பேரும் காலை தூக்குங்க. ரெடியா? தூக்க முடியல மாமா. இந்த எக்ஸசைஸ்லாம் வந்து எனக்கு செட் ஆகாது. வேற எதனா போயிடலாமா? வேற பண்ணலாம். குட். அப்ப அது போயிடலாம் வாங்க. தான் நல்ல பசங்களுக்கு அழகு. இதுவா போடலாம். சரி இதுல உட்காருப்பா. உட்காரு இதுல. உனக்கு நீ ஃபுல்லா கிளாஸ். போடு. வெயிட்ட போடு. வெயிட் போடு. இது மேல வெயிட் போட்டா எப்படி உடம்பு கம்மியாகும்? இல்லப்பா வெயிட் இப்படி உன் வெயிட்ட போடுப்பா அதுல. கை மட்டும் தான் சேர்ல இருந்து உட்கார்ந்து இறங்குற. கை ஃபேஸ் இந்த சும்மா நடிப்பு மட்டும் தான். உண்மையால பண்ணல நீ. நீ பண்ணி காட்டு. நீ பண்ணு. ஃபேஸ் நகர பண்ணு. நீ பண்ணு. பண்ணு. பண்ணுவாம்பா. இரு கம்மி. டேய் கம்மி. இதா பண்ணு. அவன் தூக்குறான்பா அவன் வெயிட்ட. மூளை இருக்குதா? என் வெயிட்ட தூக்க முடியுமா? பேர் பண்ற மாதிரி கை இதோ பாரு நான் பண்றேன். உங்க வெயிட்ட நீங்க தூக்கினியா? வெயிட்ட தூக்க முடியாதியா? ஈஸியா நீ தான் தூக்கணும். வெயிட் நாங்க தூக்க முடியாதுப்பா. என்ன பண்ணி இந்த மாதிரி பண்ணனும். வெயிட் உன்னால தூக்க முடியலன்ற மச்சான். அவ்வளவுலாம் இல்ல மச்சான். கம்பிய மட்டும் இது பண்ண மச்சான். தூக்கு. வா சூப்பர் 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 ஜிமிலி. சூப்பர் ஜிமிலி. 5 6 7 8 9 10 ஜிமிலி. நெக்ஸ்ட் அந்த எக்ஸசைஸ் இதே மாதிரி இன்ட்ரஸ்டா பண்ணனும் எல்லாம் ஜிம். நெக்ஸ்ட் அது ஒன்னு இருக்குது. வா சீச்சா டைல தேடிட்டா எப்படி? இது எப்படி பண்ணோம்? இது பெருசுப்பா. இது கிரெயின். இது அது வந்து கார். இது வந்து கிரெயின். இது அத கத்து கொடுங்க. நீங்க தான் கோச்சர் மாதிரி வந்தீங்க. நீ தான அத ஓட்டிட்டு இருந்த. இப்ப இதே மாதிரி ஓட்டித. ரெடி ஓட்டுவா. சின்ன ஸ்டீரிங் இது பெரிய ஸ்டீரிங் ஓட்டு.
பா ஓரமா போங்கப்பா. ரெண்டுத்துல கை வச்சுன்னு பண்ணணும். இது ரெண்டுத்துல அதுதான் கத்துக்கூடி, ஆனா கத்து கொடுக்க மாட்டேன்றீங்க. ரெண்டுத்துல கை வச்சுன்னு பண்ணு. கை வச்சுட்டு ஆமா அடி திருப்பு கை எக்ஸசைஸ் ரிலாக்ஸ் ஆகும். இந்த ஷோல்டர்லாம் இதுவாகும் இந்த இடம்லாம். அது ரிலாக்ஸ் ஆகும். எந்த ஜிம்ல ஒர்க் பண்ணீங்க? நாங்க இங்க ஜிஎம் ஜிம்ல. ஜிஎம் ஜிம் வந்திருக்கீங்களா இல்லையா? எல்லாம் சரியான பிளேட்ஸ் மேல பயங்கரமா பண்ணுவாங்க ஒர்க் அவுட்லாம். அந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம். இப்போ நீ இந்த பஸ் ஓட்டி நிற்கிறீங்களே, எங்கள் வேளாங்கண்ணி போமா? உக்காருங்க, ஃபர்ஸ்ட் ஐடியா இருப்போம். எடுத்துட்டு போய் எல்லாம் செவுத்துல தான் வண்டி போவோம் ஃபர்ஸ்ட். ப்ரோ இது போர் அடிக்குது ப்ரோ. ஆமா ரொம்ப சின்ன பசங்க. அது போடானே போ. போதையா? இன்னும் ரெண்டே தான் போடியா. இது இல்லைன்னா இது பண்ண முடியாது. கம்பெனி ஏரியா 200 லிட்டர் வேர்வை போயிடுச்சு. இதெல்லாம் பண்ணாதான் உடம்பு குறையும். ஒரே நாள்ல பண்ணலாம் குறையாதியா? இதை வந்து பார்த்துக்கோ, டெனிக்கே இந்த மாதிரி தான் பண்ணணும். இல்லை நான் இதை பண்ணிக்கிறேன், பார்த்துட்டேன். எனக்கு பசி வேற எடுக்குது, நான் போய் சாட போறேன். 2 தாமாம்மா பண்ணிட்டு போயிடும். ஐயா உட்காரியா உட்காந்து பண்ணியா உட்காரியா எங்களுக்கோ சரியா 2 கண்டிச்சு எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தானே கதை குடிக்கிறீங்க. கடலாம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒண்ணுமே வேணாம். என் மச்சான் அகராதி வரேன்ட்டான் ஊர்ல இருந்து. நானும் அவனை போய் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கிறோம். அவன் பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டா நான் வெஜ்ஜி சாப்பிட்டுப்பேன். 2 பண்ணிட்டு கும்பலா போய் சாப்பிடலாம். எனக்கு பசி எடுக்குது. அழகா 2 நிமிஷம் கூட ஆகாது. இதுல 2 அதுல 2. சரி நீங்க சொல்றீங்கன்ட்டு 2 பண்றேனா? போடு. ஒண்ணு இது சாரு உட்கார்ந்து இந்த மாதிரிலாம் பண்ணா உடம்பு குறையாதுப்பா. ஏ கூப்பிடுறாங்க பாரு. அங்க யாருமே கூப்பிடலடா. யாருமே இல்ல. ஏய் பூங்காகாரு கூப்பிடுறாரு. டேய் வாப்பா இங்க. ஏய் இரு பூங்காகாரு கூப்பிடுறாரு. ஏய் இரு இங்க. என்னடா நீ? போங்கடா நீங்களும் உங்க பிராக்டிஸ். எவ்வளோ தான் நான் உக்காந்துக்கிட்டு மாமா எங்கே இருக்கிற நீ? ஆமாம் எவ்வளோ நேரம் உக்காந்துக்கிறேன் மாமா, முதுகுலாம் வலிக்குது மாமா. இந்த வந்துட்டியா? ஆமாம் சீக்கிரம் வா மாமா. எவ்வளோ நேரம் உக்காந்துக்கிட்டு நான்? வா. வேற ஏய் என்னம்மா உண்ட மூஞ்சி வர போறாங்க. போன்ல கத்தினே இருக்கிற அவனு வேற தொத்தினே வரானுங்க. யாரு? வா போ வர சொல்றேன். என்ன கதை சொல்லு. டேய் எங்க அப்பா அம்மாவோட அவனுக்கு ரொம்ப கேர் பண்றானுங்க. வாக்கிங் போ, அதை பண்ணு இதை பண்ணின்னுக்குறானுங்கடா. யார் சொல்லுவாங்க? போலாம் வா. ஏ அந்த வெள்ளை பையனை சந்தோஷம் பையனை வர போற வயல நம்ம சாப்பிட்ற பேசிக்கலாம் வா. ஆமாம் நீ யாருக்கும் போய் மாட்டேன். எப்படி அப்படி உடந்த மச்சான் அந்த வெள்ளை பையனும் சந்தோஷம் பையனும் இல்லை அவ்வளோ தொல்லை குத்துறானுடா. காயில அப்படின்னா தொல்லை கொடுத்தாங்க. காயில ஏர்ந்து 15 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு அந்த பூங்கா உள்ளே கணக்கு போட்டு நான் போயினே இருக்கிறேன். இவனுங்க வந்துட்டு இதை பண்ணு அதை பண்ணிட்டு கை கால்லாம் வலியுது மச்சான். ஒரே பசி வேற தெத்தினு வேற ஓடியாரு. நீ வேற ஃபோன் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன்? அதான் நான் சந்து உள்ள பூந்து வந்துட்டேன். ஆமா வந்துட்டு போறாங்க மாமா. அதுதான் பார்த்துனே இருக்கிறேன். நீனா என்ன சாப்பிட்ற? எனக்கு வெஜ்ஜு வேணுமாம்மா. வெஜ்ஜியா? ஆமா மச்சான் நான் தான் வெஜ்ஜி சாப்பிட்றேன், நீயும் வெஜ்ஜியா? இதுன்னா இது தெரியல. ஓ மாதிரியே வாழ்க. சூப்பர் மாலை போட்டேன் மாமா. சூப்பர் சூப்பர். என்ன சாப்பிட்லாம்? என்ன சாப்பிடலாம் நீ சொல்லு. இங்கே எதுனா கேட்கலாமா? வெஜ்ஜில் வித்தியாசமாக கேளு அண்ணா. வாங்க. என்னண்ணா இருக்கு? ஐயோ இவ்வளோ இருக்குதா? சரிண்ணா எனக்கு ஒரு மினி மீல்ஸ் கொடுத்துருங்க. இவனு ஒரு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் நல்லா சூடாக கப்ப கப்புன்னு எடுத்துட்டு தண்ணியே கொஞ்சம் இல்லை அது ஊற்றுங்கண்ணா. மச்சான் அப்படியே பாரு மச்சான், அவங்க வந்துட போகிறானுங்க. என்ன அப்படி பயந்து கிடக்குறீங்க மச்சான்? கம்மிரு மச்சான். எவ்வளோ தொல்லை படம் தெரியுமா? அதை பண்ணு இதை பண்ணுன்னு 2 அக்குலாண்ட வலிக்குது எனக்கு வேற. சூப்பர்ண்ணா மினி மீல்ஸ் வந்துச்சுப்பா. பா எப்படி இருக்குது பாரு மச்சான் பார்க்குறதுக்கு. தயிர் சாதம், சாம்பார் சாதம், புதினா சாதம், ஒரு சப்பாத்தி. இதுதான் டயட்டு. இதை பயமே தானே பண்ணியிருப்போம். கறி குழம்பு சாப்பாடில் போட்டு பிசிஞ்சு அச்சு. ஐயோ பேரு ரைஸ். உனக்கு ரைஸ் வந்து சாடு. நல்லா சாடு மச்சான். என்ன போனானு இதான் தோடா எங்கே தான் இருக்கிறானுங்கப்பா. ஏய் யாரா நாங்கள் என்ன சொன்னது உங்களுக்கு? தப்பிச்சு ஓடலான்னு முடிவு பண்ணி வச்சுக்கிறியா நீ? எங்கேயுமே ஓட முடியாது தெரியல நீ. சரி உக்கார். ஆமாம் நீங்கள் வெஜ்ஜி வாங்கி தரேன். நீல உக்காருங்க வாங்கி கொடுங்க. அது எல்லாம் ஒன்றா சாப்பிடலான்ட்டு வந்து கடை தனியாக சாப்பிட்டுக்கின்னு. சரி உக்காரு.
கையெல்லாம் வலிக்குதுப்பா. நல்லா ஒல்லிய முடியாது. இதெல்லாம் பண்ணாதான் ஹெல்த் மெயின்டைன் பண்ண முடியும். புரியுது மச்சான், எனக்கு பசி வேற எடுக்குதுல, நான் என்ன பண்ணுவேன்? என்னதான் பசி ஏத்தால உடம்ப பாக்கணும்ல நம்ம. பா ரொம்ப எனக்கு வந்து பசி தான்ப்பா முக்கியம். சோறு சாடாம நீ இருப்பியா மச்சான்? அதுக்கு இப்படியா ஓடி வருவா விட்டுனா நீ மச்சான் அதுவும் ஒரு ரன்னிங் தானே, ஓடி அறுத்திய அங்க வார்ம் பண்ண மாட்டேன். இவர் நம்ம கிட்ட தப்பிச்சு ஓடலான்னு பிளான், அது ஓடி வந்தான். சரி அது ஒரு நீங்க எப்படி வந்தீங்க இங்க? எல்லா இடத்துலயும் ஆளுக்குது, என்ன நினைச்சுக்கிறேன்? நான் சொன்னேன் இப்போ நீங்கள் சாப்பிடுங்க வான்ட்டு வெறும் விட்டு வரலாங்க எல்லாம் ஒன்று தானே நம்மளா தாண்டா மச்சான். தப்பு மாமா, நான் தான் ஃபோன் பண்ணி வர வச்சேன் சாப்பிடுங்க. பாத்தியா அவர் எங்க இருக்கிறாரு, நீ எங்க இருக்கிற பாத்து. எல்லாருமே இங்க தான் இருக்கிறோம். சாப்பிடு. சூப்பரா பண்ணப்பா நீ. என்ன பண்ணேன் அதெல்லாம் விடு, சாப்பிடு, நம்மளாம் ஒண்ணுதான் சாப்பிடலாம். சரி ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. ஆர்டர் பண்ணி சாப்பிடுவா மச்சான், நீ ஆர்டர் பண்ணு மச்சான். பையா வந்தாம்பா நூடுல்ஸ் இந்தா. ஆஹா மஜா மஜா பெட்டு. வந்துச்சுப்பா. டேய் போட்டுக்கோ. நீ எவ்வளோ நேரம் தான் இது சாப்பிடு, எந்தா மாற்றிக்கோ. என்ன மாமா எல்லாத்தையும் சாப்பிட்டு கொடுக்குறேன். நீ மட்டும் நான் புதுசாக எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்கிறேன். எவ்வளோ சாப்பிட வச்சுக்கிறேன் நான். சாடு அம்மா இல்லை ஒன்றுமே இல்லை மாமா. ஃபுல்லா சாஸ் ஊத்தி விட்டு தக்காளி சட்னி மாதிரி ஆகிட்டு இருக்கிறாரு. என்ன எவ்வளோ திருப்பி பார்க்குது? ஃபுல்லா சாஸ் ஊத்துனா டேய் உன் உடம்ப போறீங்களான்னு பார்த்தா எங்க உடம்ப சாப்பிட்டு ஏற்றி விட்டுருவ போல நீ. பா எல்லாம் என்ன வெஜிடேபிள் பா. இது மர டேபிள் இது வெஜிடேபிள் இல்ல. ஏய் பிளாஸ்டிக் டேபிள் கவுண்டர் உங்களுக்கு கரெக்டாக அடிக்க தெரியல. அப்பே பண்றதே சரியில்லடா. இன்னத்துக்கு மத்தியானத்துக்கு என்ன பண்ணியிருப்பீங்க? இவன் மாலை போட்டுருவோ இப்போ வெஜ்ஜு சாப்பிட்றாரு, இல்லைனா கறிகோம் சோறு பிரியாணி சாப்பிட்டு ஒரு கொழுப்பு கையெல்லாம் கிரிச்சு கட்டுறோம். இது பாரு வாய்க்கு ருசியாகவும் உடம்புக்கு நல்லதாகவும் சாப்பிட்றோம். பார் மச்சான் பேர் பாதி ரைஸாக விட்டா மினி மீல்ஸ் அடிச்சு கழுத்துறான் பேர். கழுத்துறாங்களே ஏமாத்தணும் கொடுத்துருங்க. சாடு ஒரு கண்டி தான் எவ்வளோ என்ன பண்ற சாயந்தர மாதிரி இருக்குது. பாத்துக்கலாம் சார் சிம்மில் ஆமா எல்லாத்தையும் சாப்பிட்டு தயிர் மாட்டேன் ஏன் மாமா வச்சுக்கிற. அது சாப்பிட்டு பாரா. நீ சாப்பிடு மாமா, நீ சாப்பிட்டா மாமா உடம்பு குறையும். மாமா சொல்ல நீ சாப்பிடா. எவ்வளோ புளிப்பு, அதான் உனக்கு வச்சேன். நீ சாப்பிட்டு உனக்கு உடம்புக்கு நல்லது. பா நூடுல்ஸ் கொஞ்சம் கொடுப்பா. போது பாத்து இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிடுது. நாளைக்கு வந்து ஜிம்முக்கு கரெக்டாக வந்துடு. ஆமாம் ஆமா நீ என்ன கதை போன வாரம் வீடியோல வரவே இல்லை, இந்த வாரம் வந்துட்டுக்கிறேன். லவ்க்கு என்ன பண்றியா? நான் ஃபோன் பண்ண கூட எடுக்க மாட்டேன். சந்தோஷ் ஊரில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். இங்கே வந்தானா இந்த பொண்ணு வேற பையனை பார்த்துட்டு போயிட்டு டீமை வந்து வரமாட்றான். யார் நான் லவ் பண்ணுறேன்? அம்மா மாதாம்மா அவங்க தான் தெரியும். பா அருமையான ஒரு உணவுப்பா, வெஜ்ஜு உணவு. அங்கராஜி சுரண்டி பிளாஸ்டிக் வந்துட போகுது. நான் இந்த சுரண்டுறிய நீ சாப்பிடும் போதெல்லாம் எதுவுமே சொல்லல மச்சான். சாப்பிட்டாதான் அதெல்லாம் சொல்றது. சுரண்டலாம் மச்சான், நீ சுரண்டா. ஏதோ நாய் போறேன் அந்த சத்தம் எதுப்பா? என்னடா என்ன சொல்ற? தப்பு அதெல்லாம். சந்தோஷ் சாரி கேளு. சரி ஆ அருமை அருமை. ஹலோ ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே என் கூட தான் இருக்கான். அப்படிங்களா? இதோ ஒரு நிமிஷம் சார். டேய் டைரக்டர் அகராஜ் ஒரு படத்துக்கு கேட்டிருக்காரு, நான் வெளியே போய் பேசிட்டு வந்துடுறேண்ணா. இங்கே இருங்க வா சார். இதோ அகராஜ் கிட்ட கொடுக்குறேன் சார். ஏய் ஆமா டேரக்டர் வேற ஃபோன் பண்ணிடுறாரு அவனுக்கு. ஆமா படத்தில் வேற செலெக்ஷன் ஆகிடுவானோ. கண்டிப்பா பேமெண்ட் வர சாயந்தரமா என்ன வேணுமா நீ ஆர்டர் பண்ணி சாப்பிடு. அவ்வளோதான் போட வேண்டியதான். அவருங்க ஆர்டர் பண்ணீங்க பையா எப்பா வந்துட போகிறானுங்க கோவிந்தனுங்க. வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சுப்பா. மாமா அவங்க ஏன் மாமா விட்டு வந்தனியா? என்னதே விட்டு வந்தனா சாவு வச்சிருவேன். நம்ம 2 பேர் சாப்பிட்டு தான் காசுக்குது. இதெல்லாம் நாங்கள் 2 பேர் கூப்பிட்டு வந்துக்கிறேன். யார் கொடுக்குது காசு? மூஞ்சிய பேர். மாமா அவங்க நல்லது தானே சொல்கிறாங்க. என்ன நல்லது சொன்ன காசு என்ன பண்ணான்னு தெரியுமா? எனக்கு இங்கெல்லாம் வலிக்குது. அதை விடு மாமா நம்ம புள்ளிங்க மாமா அவங்க. டாய் மாமா மாமா மாதாம்மா மாதாம்மா பாரு மாதாம்மா மரிய வாழ்கதா. மாதாம்மா பற்றி நீ என்கிட்ட சொல்லாத. மாதாம்மா வேண்டி தான் நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறேன்.
நீ எதுக்கு போற மாதாமாவுக்கு இந்த மாதிரி கலங்க மூட்ட சொன்னாங்களா மாதாமா உன்ன? நான்லாம் கலங்க மூட்டல மாமா, நான் கலங்க மூட்டினேன். நீ எல்லாம் வந்து சும்மா தானே மாலை போட்டுனுக்கிற. சும்மாலாம் 29ஆம் தேதி கொடி, 30ஆம் தேதி கொடி, இதானே உன் கதை? அப்படிலாம் இல்லை மாமா. நான்லாம் கைத்து என்ன மாதாமா. அப்புறம் இந்த பார், சரி 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 சொல்லு சொல்லு. மாதாமா நான் பக்தியா வேண்டி மாலை போட்டுக்கிறேன் மாமா. என்ன மாமா வேற யாருன்னா சொல்லுவாம்மா போயிட்டு? மச்சான் பக்தியா தான் வேண்டிக்கிறேன். உன்னை சாப்பிடுதானே நான் இட்டுன்னு போனேன். அதே மாதிரி கலங்க மூட்டி விடலாமா மாமா? நம்ம புளிங்க மாமா, அப்புறம் எப்படி விட்டு நீ வருவா? புளிய நீடா பெத்த நீடா பெத்த. ஏய் உன்னை அச்சு சாவ வச்சிருவேன். பேமெண்ட் வாங்கினு அந்த என்ஜாய் பண்ணிடலாம், நம்ம பண்ணிடலாம். நான் ஆர்டர் பண்ணிடுறேன். என்னது இது? பில்லு வந்து எங்க இங்க ஒரு கல்ல ஒரு பெல்ல ஒன்று இருந்துச்சு, அவங்க தான் தரேன். நாங்கள் போயிட்டு ஃபோனு வந்துச்சுன்னு போனாங்க, இன்னும் ஆளை காணோம். ஆமா தேவனு காலி ஆகிட்டாங்கன்னா இங்கே நம்ம தான் மாயிட்டு முடிப்போம். கூட சுற்றினா நம்மளை தட்டுக்கே விட்ருவானுங்கப்பா. இல்லை காசு கூட இல்லை, என்ன பண்ண போகிறோன்னு தெரில. ஆமாம் கடுகுது, நான் சரியாக காலையை போயின்னு இருந்துடலாம். இங்கே எத்தனை வச்சுக்கோ இலையை எத்தனை மாப்பு போட்டு தேக்கி விட்ருவாங்க நம்மள வேலையாக. என்ன பண்ணுறது பில்லம் அவ்வளோதான் அப்படியே யாருக்கே தெரியாமல் போயிடலாம். அதுவும் 550 ரூபா ஒரு பில்லு. போயிடலாம். ஏய் குள்ளா இது அடே அவனை சாவ வச்சிருவாடா டேய். மக்களே தொடர்ந்து காணாமூத்தி மீடியா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நான் அவனை சாவடிக்க போறேன். டேய் குள்ளா.